மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் இருக்கும் அனைத்து அமைச்சர்களை விடவும் தெனாலிராமனுடன் நெருக்கமாக இருப்பதும் தெனாலிராமனிடம் ஆலோசனைகள் கேட்பதும் மற்ற அமைச்சர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது. இதனால் மன்னரே தெனாலிராமனை வெறுக்கும் அளவிற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் அனைவரும் திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த சூழலில் தெனாலிராமனும் மற்ற அமைச்சர்களும் அந்த நாட்டில் நடக்கும் ஒரு திருமணத்திற்கு செல்கிறார்கள். அப்போது பேச்சுவாக்கில் தெனாலிராமன், நமது நாட்டில் இருக்கும் அறிஞர்கள் அனைவருமே குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மன்னருக்கு தெளிவான பதிலை சொல்லாமல் மன்னரை குழப்பக்கூடிய பதில்களையே அவர்கள் சொல்கிறார்கள் என்று தெனாலிராமன் சொல்லிவிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர்கள் அனைவரும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து உடனடியாக சென்று மன்னரை சந்தித்து, மன்னா, உங்கள் பக்கத்தில் அறிஞர்களை வைத்திருப்பதற்கு பதிலாக குழப்பவாதிகளை வைத்திருப்பதாகவும் சரியான முடிவுகளை எடுக்க தெரியாத அவர்களுடைய பேச்சையே நீங்கள் கேட்பதாகவும் தெனாலிராமன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று மன்னரிடம் சொல்லிவிடுகிறார்கள். இதை கேட்டு கடும் கோபமடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது பாதுகாவலர்களை அழைத்து, நாளை காலை நமது அரசவை கூடும் போது இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து அறிஞர்களும் அரசவையில் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் தெனாலிராமனும் கண்டிப்பாக அரசவையில் இருக்க வேண்டும். இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டு மன்னர் சென்று விடுகிறார். உடனே மன்னரின் பாதுகாவலர்கள் நாட்டின் அனைத்து அறிஞர்களும் நாளை காலை அரசவைக்கு வந்துவிட வேண்டும் என்று ஓலை அனுப்புகிறார்கள். தெனாலிராமனும் கட்டாயம் நாளை அரசவைக்கு வர வேண்டும் என்று அரண்மனையில் இருந்து ஓலை அனுப்பப்படுகிறது. மன்னர் கோபப்பட்டதையும் தெனாலிராமனுக்கு ஓலை அனுப்பப்பட்டதையும் பார்த்து அந்த அமைச்சர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களது வீடுகளுக்கு செல்கிறார்கள். மறுநாள் காலை அரசவை கூடிய போது அந்த நாட்டில் இருக்கும் அத்தனை அறிஞர்களும் அரசவையில் இருக்கிறார்கள். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்து, தெனாலிராமா, என்னை சுற்றி இருக்கும் அறிஞர்கள் அனைவருமே குழப்பவாதிகள் என்று நீ சொன்னாயாமே, அதை எனக்கு நீ இப்போதே நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் உனக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறார். மன்னர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன தெனாலிராமன், பொழுதுபோக்காக நாம் பேசிய வார்த்தைகளை வைத்து நம்மை குற்றவாளியாக்க முயற்சி செய்கிறார்களே என்று நினைத்து மனதிற்குள் சிறிய திட்டம் ஒன்றை தீட்டுகிறார். உடனே தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, இந்த அறிஞர்கள் அனைவரும் மிகப்பெரிய குழப்பவாதிகள் என்பதை நான் இப்போதே நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறிஞர்கள் அனைவரது கைகளிலும் ஆளுக்கு ஒரு வெள்ளை காகிதத்தை தெனாலிராமன் கொடுக்கிறார். வெள்ளை காகிதத்தை கைகளில் வாங்கிய அந்த அறிஞர்கள் அனைவரும் அதை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறார்கள். அப்போது தெனாலிராமன் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞர் பெருமக்களே, நான் இப்போது உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதிலை உங்கள் கைகளில் இருக்கும் வெள்ளை காகிதத்தில் எழுதி அந்த காகிதத்தை மன்னரிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தெனாலிராமன் சொன்னதை கேட்ட அறிஞர்கள் அனைவரும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். மன்னரும் போட்டி உடனே தொடங்கட்டும் என்று ஆணையிடுகிறார். உடனே தெனாலிராமன் அந்த அறிஞர்களை பார்த்து, அரிசி என்றால் என்ன என்று கேட்கிறார். தெனாலிராமன் கேட்ட கேள்வி அந்த அறிஞர்களுக்கும் மன்னருக்கும் சிரிப்பை ஏற்படுத்துகிறது. மிகவும் கடினமான ஏதாவது ஒரு கேள்வியை தெனாலிராமன் கேட்பான் என்று நினைத்தால் இவ்வளவு சுலபமான கேள்வியை கேட்கிறானே என்று நினைத்து அந்த அறிஞர்கள் உடனடியாக தங்கள் கைகளில் இருந்த காகிதத்தில் பதில்களை எழுதி மன்னரிடம் கொடுத்து விடுகிறார்கள். பின்னர் அந்த அறிஞர்கள் எழுதி கொடுத்த பதிலை அரசர் ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் ஒருவர் அரிசி என்பது சத்துள்ள தானியம் என்று எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக கொடுத்தவர் அரிசி என்பது ஒரு உணவு என்று எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக கொடுத்த அறிஞர் அரிசி என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்று எழுதியிருக்கிறார். நான்காவது அறிஞர் அரிசி என்பது வேக வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்று எழுதியிருக்கிறார். ஐந்தாவது நபர் புத்திசாலித்தனமாக எழுதுவதாக நினைத்து அரிசி என்பது தண்ணீரும் விவசாயியின் வேர்வையும் சேர்ந்த ஒரு பொருள் என்று எழுதியிருக்கிறார். ஆறாவது நபரோ அரிசி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்னவென்று யாருக்குமே தெரியாது என்று எழுதியிருக்கிறார். எல்லா பதில்களையும் அரசர் படித்து முடிக்கும் வரை பொறுமையாக இருந்த தெனாலிராமன் அதற்கு பிறகு அரசரை பார்த்து, மன்னர் பெருமானே, அரிசி என்றால் என்ன என்று நான் சாதாரணமாக கேட்ட கேள்விக்கு இந்த அறிஞர்கள் அனைவரும் பலவிதமான பதில்களை கொடுத்துள்ளார்கள். அந்த பதிலில் யாருடைய பதிலும் மற்றவருடைய பதிலுடன் ஒத்து போகாமல் உங்களையே குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆகவேதான் நமது நாட்டில் இருக்கும் அறிஞர்கள் அனைவரும் குழப்பவாதிகள் என்று நான் சொன்னேன் என்று தெனாலிராமன் சொல்கிறார். தெனாலிராமனின் அறிவாற்றலை கண்டு வியந்து போன கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் மீது அமைச்சர்கள் வைத்த குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்து விடுகிறார். அந்த அவையில் இருக்கும் அனைத்து அறிஞர்களும் தெனாலிராமனை பாராட்டுகிறார்கள்.